வணக்கம். விஜய் என்ன பண்ண போகிறாரு? விஜயோட கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் சில கட்சிகள் நடத்திட்டு இருக்கு. மாநாடு நடத்தினார், பிரம்மாண்டமான மாநாடு. இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரேம்ப் வாக் வரும்போது நிறைய பேர் உற்சாக மிகுதியில் ஏறி அவரை போய் பார்க்குறதுக்காக போகும்போது பவுன்சர் எல்லாம் தூக்கி அந்த பசங்களை எல்லாம் தூக்கி வெளியே அப்படி விட்டுறாங்க. நிறைய பேர்த்துக்கு கை கால் உடஞ்சின்னா என்ன பண்ணுவீங்க? அந்த பையன் ஒருத்தன் கம்பியை பிடிச்சிட்டு தொங்குறான். அவங்க அம்மா கூட டிவியில் பேட்டி கொடுக்கும்போது கூட சொல்கிறாங்க, இப்போ உன்னைய நம்பி வராங்க, உன்னைய நம்பி வர ரசிகர்கள் கூட உன்னால் பாதுகாக்க முடியல, நீ எப்படி மக்களை பாதுகாக்க போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி இது பின்னணியில் ஏதோ ஒரு அரசியல் கட்சி இருந்து அந்த அம்மாவை பேச விட்டுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா ஒரு தாய் இந்த மாநாட்டை டிவியில் பார்க்கும்போது என் பையன் இப்படி தூக்கி போடுறானுங்களா, ஐயோ பாவமே, என்ன பண்ண போகிறானோ, கைகளை உடச்சிக்க போகிறானா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம். ஆக்சுவலாக அந்த பயம் வரும். அந்த பயத்தோடு பேசியிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. பின்னணியில் வேறு கட்சிகள் இருந்து கூட இப்படி பேசுமா, நீ என்னம்மா உன் பையனை இப்படி அனுப்பிச்சி விட்ருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் விஜய்க்குன்னு ஒரு மாதம் காட்டியிருக்கிறாரு. காசு கொடுக்காம இவ்வளோ பெரிய கும்பலை, அது இளைஞர் பட்டாளத்தை, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மகளிர், அதிக அளவில் மகளிரும் வந்திருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு கும்பலை சேர்க்குறாரு அப்படின்னா 2026 தேர்தலில் விஜய் ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த மாநாடு போட்ட பிறகு விஜய்க்கு மாசு இருக்கா அப்படின்னா மாசு இருக்குது. அவர் திமுக கடுமையாக எதுக்குறாரு. அப்புறமா திமுகவை எதுக்கிறது இல்லாமல் பாஜகவை கடுமையாக எதுக்குறாரு. அதிமுகவையும் வச்சு செய்கிறாரு. இப்படி எல்லா கட்சிகளையும் எதுக்கும்போது இவர் தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்க போகிறாரு. இவர் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு நிறைய கட்சிகள் ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு விஜயோட கூட்டணி வைக்கிறதுல விருப்பம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, காங்கிரஸ் ஏன் வருதுன்னா திமுகவோட தொகுதி பங்கீடில் கண்டிப்பாக பிரச்சனை வரும். கடந்த முறை கொடுத்த தொகுதிகளை கொடுத்தாலும் கொடுப்பாங்க, இல்லை அதோட கம்மியாக கொடுப்பாங்க. இவங்க காங்கிரஸ் அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு 50 தொகுதிகளாவது எதிர்பார்க்குறாங்க. 50 தொகுதியெல்லாம் திமுகவில் கொடுக்க முடியாது. ஏன்னா கூட்டணி கட்சிகளில் பலம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் கடந்த முறை கொடுத்த தொகுதியை திமுக கொடுக்கும். தொகுதி பங்கீடில் கண்டிப்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சிக்குள்ளே ஏதோ ஒரு பஞ்சாயத்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி எதிர்பார்த்து இவங்க என்ன செய்வாங்க, காங்கிரஸ் ஒரு தொகுதி பங்கீடில் பிரச்சனை வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தாவேக்கோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது சம்பந்தமாக எம்எல்ஏக்களும் சரி, முன்னாள் எம்பிகளும் சரி, காங்கிரஸ் மேல் இடத்தோட குறிப்பாக ராகுல் காந்தியோட பேசியிருக்காங்க. ராகுல் காந்திக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்குமே ஒரு நெருக்கம் இருக்குது. கண்டிப்பாக இதை திமுக கூட்டணியை விட்டு போக மாட்டார். ஆனால் விஜயோட கூட்டணி வைக்கிறனால ராகுல் காந்திக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் இருக்குது. எல்லா மாநிலங்கள்லேயும் பார்த்திங்கன்னா விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க காங்கிரஸோட கூட்டணி வைக்கும்போது காங்கிரஸுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க அப்படிங்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது. அதனால பார்த்திங்கன்னா இப்போ தொகுதி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா காங்கிரஸ் திமுகவோட அதிகமாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தொகுதிகள் இது வரைக்குமே ஒரு அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருப்பாங்கள்ல, அந்த கால்குலேஷன் பிரகாரம் பார்த்திங்கன்னா தாவேகா ஒரு 120 தொகுதியில் கண்டிப்பாக நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் அவர் கூட்டணி கட்சி தான், கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கார். 120 118 மேஜிக் நம்பர், இது இருந்தால் போதும், தனி பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு சொன்னாலும் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக, கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக 120 தொகுதிகளில் தாவேகா நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, தாவேகா 120 தொகுதினா காங்கிரஸுக்கு 70 தொகுதி. விசிகா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. விசிகாவுக்கு 44 தொகுதிகள். அதே போல் காங்கிரஸுக்கும் சரி விசிகாவுக்கும் சரி துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதையும் சொல்கிறாங்க. இதில் விசிகா வேறு யாரை கூட்டிகிட்டு வந்தாலும் விசிகா 44 தொகுதிகளில் அவங்க பிரித்து கொடுத்துக்கலாம். இல்லை காங்கிரஸ் அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா அவங்க 70 தொகுதி கொடுக்குறாங்கல்ல, அந்த தொகுதியில் அவங்க பிரித்து கொடுத்துக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதா? இப்போ 120 தொகுதியில் 118 தொகுதிகளை விஜய் பெற முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு ஒரு சினிமா ஃபீல்டில் இருந்தனால விஜய் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது. அது கண்டிப்பாக இந்த மாநாட்டில் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுது. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் முதல் முறையாக ஓட்டு போடுறாங்கல்ல, அவங்க மூலமாக ஒரு வீட்டில் கண்டிப்பாக ஒரு ஓட்டு விஜய்க்கு விழுகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. கண்டிப்பாக அவங்க ஓட்டு போட வந்தாங்க, பூத்துக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு ஓட்டு கண்டிப்பாக விஜய்க்கு இருக்குது. இளைஞர்களோட ஓட்டு ஒன்று இருக்குது, மகளிர்லேயும் ஒரு ஓட்டு இருக்குது அப்படின்னா குறைஞ்சது ஒரு 2 ஓட்டு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அரசியல் மாற்றத்தை விஜய்னால் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியும் அதான் நினைக்கிது, விசிகாவும் அதான் நினைக்கிறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாகவே இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, இந்த கூட்டணி ஜெயிக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா விஜயை தாண்டி வேறு யாருமே பெருசாக தாவேக்கால இல்லை. அதை விஜயை அந்த மாநாட்டில் பேசும்போது நான் தான் நிற்க போகிறேன், எல்லா தொகுதியிலும் 234 தொகுதிகளையும் நான் தான் நிற்கிறேன், என்னை என் முகத்துக்காக நீங்கள் ஓட்டு போடுங்க, வேட்பாளர் யார் என்னன்னெலாம் பார்க்காதீங்க, அங்கே நிற்கிறது எல்லாமே விஜய் தான், இந்த விஜய்க்காக நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசினார். எதுக்காக இந்த மாதிரி பேசினார் அப்படின்னா, இல்லை அரசியலில் 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு சொல்லி பெருசாக இல்லை.
பேச்சாளர்கள் மிக முக்கியமாக தேவை அப்படிங்கிறத தெளிவாக இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ எம்ஜிஆர் வந்து திமுக விட்டு வெளியே வராரு அப்படின்னோடனே எம்ஜிஆரோட சேர்ந்து சில திமுக 2ஆம் கட்ட தலைவர்களும் வெளியேறினாங்க. அதே போல் வந்து ஜெயலலிதாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் நிறைய உதவிகளை செஞ்சாங்க. அதனால தான் வந்து அவங்களால தாக்கு பிடிச்ச முடிஞ்சது, அரசியல் வந்து ஜெயிக்க முடிஞ்சது, ஆட்சி அதிகாரத்தில் உட்கார முடிஞ்சது. ஆனால் விஜய்க்கு அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. இவர் டைரெக்டாக அரசியலுக்குள்ளே வராரு. அந்த அரசியலுக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஆள் கிடையாது. வேட்பாளர் பட்டியல் தயாரித்தாலும் எல்லாமே புதுமுகம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, வேறு கட்சியிலேருந்து நிறைய பேர் வந்து விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா அவங்க எங்கேயோ ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் மாட்டியிருப்பாங்க, ஒரு ஊழல் குற்றவாளியாக இருப்பாங்க. அவங்கள வச்சு நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணும்போது அவங்க மூலமாக அந்த ஊழல் கரை வந்து நம்ம மேலேயும் நம்ம கட்சி மேலேயும் படிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து விஜய்க்கு இருக்குது. அதனால் வந்து நிறைய பேச்சுவார்த்தை நடத்துகிறவங்கள்ட்டெல்லாம் அவர் பேசலை. இது வந்து ஒரு பலகீனமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் விஜய் கட்சியில் இருக்கிறவங்க யாருமே பார்த்திங்கன்னா, ஒன்று அவர் ரசிகர் மன்றத்தில் உறுப்பினராக இருந்தவங்க, அரசியலுக்கு எல்லாமே புதுசு. இவங்க எப்படி திமுக, அதிமுக இந்த மாதிரி கட்சிகளில் இருக்கிற வேட்பாளர்கள் அவங்கெல்லாம் பள்ளந்தண்ணி கொட்டை போட்ட வேட்பாளர்களாக இருப்பாங்க. இவங்களோட வந்து பார்த்திங்கன்னா இவங்க எப்படி விஜயோட வேட்பாளர்கள் போட்டி போட முடியும்? முதல்ல வந்து அனுபவம் அங்கே இருக்காது. தேர்தலை சந்தித்த ஒரு அனுபவம் இல்லை. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்க 2 மிகப்பெரிய இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள் வந்து இவங்களுக்கு நடுவில் நிதி ஆதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மிக முக்கியமாக பார்க்கப்படும். இப்போ ஓட்டுக்கு இவங்க 2 பேருமே காசு கொடுத்துருவாங்க. விஜய் தரப்பில் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வேட்பாளர்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் அவங்க வந்து நாங்கள் நல்லது பண்ணுவோம், உண்மையாக இருப்போம், நான் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்காதீங்க, உண்மையாக இருக்கிறவனா நான் வேட்பாளரை நிறுத்துவேன்னு விஜயே சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்னனால விஜய் நிறுத்துகிற வேட்பாளர் உண்மையாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அடிப்படையில் காசை யார்கிட்ட வேணாலும் வாங்கிக்கிட்டு விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நினப்பு சாத்தியமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா சாத்தியமும் ஆகலாம், சாத்தியம் இல்லாமலும் கூட போகலாம். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு செல்வாக்கு இல்லாத நபர்கள், நிதி ஆதாரம் இல்லாத நபர்கள், இவங்களை வந்து இந்த நபர்களோட போட்டி போட வைக்கும்போது நிறைய பிரச்சனைகளை இவங்க எதிர்கொள்ள வேண்டி வரும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா விஜய் நிறுத்துகிற வேட்பாளர்களை கடைசி கட்டத்தில் திமுகவோ அதிமுகவோ இவங்களை காசு கொடுத்து தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தூக்கிட்டாங்க அப்படின்னா விஜய்க்கு அரசியலில் ஒரு சரிவு வரும் அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிறாங்க. ஏன்னா போதுமான ஒரு முக்கியமான நபர்கள் இல்லை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக பார்க்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து எல்லாருமே வந்து ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வருவாங்க. நான் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு தான் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார். அது இல்லாமல் அதில் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டு பிள்ளை நான் அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. உங்கள் வீட்டு பிள்ளை என்னை தோக்கடிச்சிடுவீங்களா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் அவர் பேசுகிறார். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிற்கிற வேட்பாளர் விஜய், எந்த வேட்பாளர் இருந்தாலும் அது விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தர், அவர் தான் வந்து என் சார்பாக நிற்கிறாரு அப்படின்னா அவரை ஜெயிக்க வைங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினார். நான் அதே போல் வந்து ஃபீல்டு போய் வரல, படைபலத்தோடு தான் வந்திருக்கிறேன், அடைக்கலம் தேடி அரசியலுக்குள்ளே வரல, படைபலத்தோடு தான் நான் அரசியலுக்குள்ளே வரேன் அப்படிங்கிற மாதிரி பஞ்செல்லாம் பேசினார். ஆனால் என்ன ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போதுமான ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ செப்டம்பர் மாதத்துலேருந்து அவர் எல்லாமே சுற்றுப்பயணம் போகிறாரு. ஆனால் இந்த சுற்றுப்பயணம் போகிறதுக்குள்ளே அவருக்கு வந்து முக்கியமாக அனுபவம் வாய்ந்த 2ஆம் கட்ட ஒரு பேச்சாளர்கள் தேவைப்படுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே விஜய் போய் பேசிகிட்டு இருக்க முடியுமா? விஜய்னால் தொடர்ந்து பேச முடியுமா? ஒரு இது பண்ண முடியுமா? பிரச்சாரத்தில் முழுமையாக ஈடுபட முடியுமா? விஜயை தாண்டி வேறு யார் முக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், அப்புறமா அருண்ராஜ், புஸ்லி ஆனந்த், இது போல் தான் தெரியுது. இந்த 4 பேரை தாண்டி பெருசாக வந்து விஜய் கட்சியில் யாருக்கும் யாரையுமே தெரியாது. அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த தலைவர்கள் வந்து செயல்படும்போது அவங்க திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இந்த மாதிரி தலைகளை எதிர்த்து பெரிய அளவில் அவங்க போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. விஜயை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர அந்தஸ்து இருக்குது, விஜய்க்கு ஒரு மாசு இருக்குது, கும்பல் இருக்குது. ஆனால் இதை வச்சு அந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது, அதுக்கு சாத்தியம் இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது விஜய் எப்படி இதை எதிர்கொள்ள போகிறாரு, 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லாமல் மேடையில் ஏறி இவர் எப்படி பேச போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமே பார்க்கப்படுது. ஏன்னா இதெல்லாம் எழுதி கொடுத்து ஒரு பஞ்சு டைலாக் மாதிரி பேசி அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து தான் இப்போ மாநாட்டில் எல்லாம் பேசுகிறாரு. ஆனால் இது பொது கூட்டங்களில் பேசும்போது அங்கங்கே வந்து எழுதி கொடுத்தாலும் அந்த மாவட்டங்களில் எங்கன பேசுகிறாரோ அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனைகளை எழுதி கொடுப்பாங்க. கண்டிப்பாக அதை வச்சு தான் பேப்பரை வச்சு தான் வாசிப்பார். கண்டிப்பாக படிச்சுட்டு இதெல்லாம் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லுவார்.
இதை தாண்டி அவர்னால என்ன செய்ய முடியும்? வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. இதுதான் வந்து விஜயோட பலகீனமாக பார்க்குறாங்க. ஏன்னா விஜய்க்கோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு நட்சத்திர அந்தஸ்து இருக்குது, இளைஞர்கள் பெண்கள் மத்தியில் ஒரு மவுஸ் இருக்குது. இதை ஓட்டாக மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலைக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இருந்துச்சு. நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்தவங்க எல்லாத்துக்குமே இருந்தது. இதே போல் தான் விஜயகாந்துக்கு இருந்தது, எம்ஜிஆருக்கும் இருந்தது, ஜெயலலிதாவுக்கும் இருந்தது, எல்லாத்துக்குமே இருந்தது. ஆனால் இதில் வந்து இவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் புது கட்சி பூத் கமிட்டி அமைக்கிறதுலேருந்து கட்சி அமைப்பை வலுப்படுத்துகிற வரைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா இவர் சமாளிக்க வேண்டியிருக்கு. தேர்தல் செலவுன்னு ஒன்று இருக்குது, மிகப்பெரிய ஒரு பாரம் அது. அந்த இதெல்லாம் எப்படி செலவு பண்ண போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக வந்து விஜய் நம்ம ஓட்டை பிரிப்பார் அப்படின்னு சொல்லி அதிமுக ஒரு சைடு வந்து நுங்கடிப்பாங்க, இங்கிட்டு திமுக வந்து எங்களையா வந்து நீ ஏற்று பேசுகிற அப்படின்னு சொல்லி அங்கிட்டு ஒரு நுங்கடிப்பாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வியாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் வந்து 2ஆம் கட்ட தலைவர்களை வளர்க்காமல் அவர் வந்து அரசியலுக்குள்ளே நுழைய முடியாது, அரசியலில் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற முடியாது. என்ன தான் விஜய்க்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்னாலும் அந்த செல்வாக்கை சரியான விதத்தில் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இப்போதைக்கு கட்சி வலுவாக இல்லை அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள் எல்லாமே சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.